நேரம் வேற ஆயிடுச்சு. தேடி போனவங்க கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. ஹரிக்கு போன் பண்ண. இப்பதானே அவங்க கிட்ட பேசுனீங்க. நீங்க இப்படி கவலைப்படுற அளவுக்கு என்ன ஆகி போச்சு? நான் என்ன சொல்றேன்னா, சூர்யா சார் அந்த பொண்ணு எங்கேயா வெளியில போயிருப்பாங்க. பார்த்து ரொம்ப நாளாச்சுல்ல, போன் பண்ணா அவுட் ஆஃப் ரேஞ்ச். ஏய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானடா சொன்ன சூர்யா எங்கேயோ கிளம்பி போயிருப்பாருன்னு சொன்னேன். போனாரான்னு தெரியாதுல்ல. அப்பா போதும் போதும் ஆயிடுச்சு. இந்த சூரிய என்ன இருக்காரே பாக்கணும்னு வர சொல்லிட்டு இவ்வளவு நேரம் காத்திருந்துட்டு ஆளையே காணோம். என்ன மீனானி, இவ்வளவு நேரம் எங்க எல்லாரையும் பயமுறுத்திட்ட தெரியுமா? என்ன சென்னி சொல்லுங்கப்பா. யாரு கூப்பிட்டாலும் எங்க போறேன்னு நீ சொல்லிட்டு போயிருக்க கூடாதா மீனா? நான் உங்ககிட்ட சொன்னேன். அவங்க ஹரியா தனக்கு போன் பண்ணதா சொன்னாங்களே. யாருகிட்ட சொன்ன? அப்பா அது வந்து சூரியன் என்னோட ஃப்ரெண்ட். யாரோட ஃப்ரெண்டா இருந்தாலும் யாரு என்னன்னு தெரியாதவங்க கூட போயிடுவியா? நாங்க எங்க வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கோம். உன்னை கண்டிப்பா வளர்த்திருக்கணும். நீங்க எல்லாம் வருத்தப்படுற அளவுக்கு இப்ப அப்படி என்ன ஆயிடுச்சு? அவங்க எல்லாரும் என்கிட்ட ரொம்ப அன்பா தான் பழகுனாங்க. நாளைக்கு நிச்சயதார்த்தங்கிறதால ஃப்ரெண்ட்ஸ் சார்பா ஒரு ட்ரீட்னு சொன்னாங்க. அண்ணன் சந்தோஷப்படுவாருன்னு நினைச்சேன். அதனாலதான் நாங்க போனேன். சூரியன் என்ன பாக்கணுங்கிற ஆசையாலையும் நான் போய் கூப்பிட்டா அண்ணன் வீட்டுக்கு வருவாருங்கிற நம்பிக்கையிலையும் நாங்க போனேனே தவிர யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காக இல்ல. எந்த பிரச்சனையும் இல்லாம பொண்ணு வந்துட்டால, அனாவசியமா சண்டை போடாம உங்க ராமகிருஷ்ணன் கூப்பிட்டு விஷயத்த சொல்லுங்க. ஏற்கனவே அவர் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாரு. இந்த விஷயத்துல அப்பாவும் பிள்ளையும் ஒண்ணுதான். நான் வரேன். ஹலோ, ஹரிகிருஷ்ணன் தானே? ஆமா, நீங்க யாரு? தூங்கிட்டியான்னு பார்த்த. நான் பார்த்திபன். யாருன்னு புரியலையே. இதுதான் அட்வொகேட் ஹரிகிருஷ்ணன் கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம். ஒண்ணுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. அதனாலதான் கட்டிக்க போற பொண்ணை பத்தி கனவு கண்டுகிட்டு இருக்கிற ஒன்ன நான் தட்டி எழுப்புனேன். அவ உன்கிட்ட எதுவும் சொல்லிருக்க மாட்டால. அதான் அந்த மீனாட்சி சொல்ல மாட்டா. அவ மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எந்த பொண்ணுமே சொல்ல மாட்டா. நிச்சயதார்த்தத்துக்கு முந்தின நாள் இன்னொருத்தன் தன்னை அனுபவிச்சத, அதுலயும் குறிப்பா கட்டிக்க போறவங்கிட்ட. வாய் மூடுறா. நடு ராத்திரியில போன் பண்ணி அனாவசியமா பேசுற. கோவப்படாதீங்க சார், அனாவசியம் இல்ல. அவ நல்ல பொண்ணுதான். ஆனா ஒரு உண்மையை சொல்றேன், நான் தான் அவளை முதல்ல தொட்டேன். நாளைக்கு நிச்சயதார்த்தம் ஒழுங்கா நடந்துச்சுன்னா அப்புறம் நீயும். ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த நீ ஒரு 2 நிமிஷம் இத பத்தி யோசிச்சு பாத்தீனா அதுக்குள்ள இருக்கிற உண்மை உனக்கு தெளிவா புரியும். இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் நீ கட்டிக்க போறவ எங்க இருந்தா, அவளை விருந்துக்கு கூப்பிட்ட அவளோட அண்ணனோட ஃப்ரெண்டு யாருங்கிறதெல்லாம் சூரிய பிரகாஷுக்கு தெரியும். அதாவது அவளோட அண்ணனுக்கு. முதல் இரவுங்கிறது ஒரு தடவை தான் நடக்கும். குட் நைட் மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன். விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி மேரிட் லைஃப். மணி 9 ஆயிடுச்சு, இன்னும் ரெடி ஆகலையா? அம்மா உன் பிள்ளைய மேக்கப் போட்டு கிளம்புறதுக்குள்ள முகூர்த்தமே முடிஞ்சிடும் நினைக்கிறேன். டே ஹரிகிருஷ்ணா, போதும்டா போதும். என்னமோ உன்னை முதல்ல பாக்குற மாதிரி இப்படி சிங்காரிச்சிக்கிற. சீக்கிரம் வாடா. டேய், ஏன்டா பேரஞ்ச மாதிரி இருக்க? இன்னும் கிளம்பலையா நீ? கிளம்பலாமா வேணாமான்னு தான் நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னடா சொல்ற? யோசனை பண்ணணுமா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? பைத்தியம் இல்ல, நான் உண்மையதான்ப்பா சொல்றேன். நான் யோசனை பண்ணணும். இவ்வளவு காலமா அந்த பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்ப கடைசி நிமிஷத்துல வந்து யோசனை பண்ணணும்னு சொல்றியே, இது உனக்கே நல்லா இருக்காடா? டேய், அவன் மனசு நோகடிச்ச உன்னை கொன்னுடுவேன்டா. என்னங்க இது? நல்ல நாள் அதுமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? முதல்ல கையெடுங்க. என்னடா விஷயம்? ஏய், அவன் நம்மளை ஏமாத்திட்டான்டி. அவன் யோசனை பண்ணணுமா? நான் யோசிக்கிறேன் தானே சொன்னேன். அவளை வேண்டான்னு சொல்லலையே. ஐயோ கடவுளே, இவன் என்னென்னமோ சொல்றானே. ஏண்டா ஹரிகிருஷ்ணா, ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு என்னடா ஆச்சு? ஒண்ணும் ஆக கூடாதுன்னு இந்த முடிவு எடுத்திருக்கேன். எதை வச்சுடா நீ இப்படி எல்லாம் பேசுற? அப்படி அவகிட்ட என்னடா குத்தத்தை கண்ட? அம்மாவை நிச்சயம் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அம்மாவை பத்தி உங்ககிட்ட யாராவது தப்பா சொன்னாங்கன்னா நீங்க அவங்கள ஏத்துப்பீங்களாப்பா? இந்த விஷயத்துக்காக நீங்க என்ன கொலையே பண்ணாலும் நான் இதுல இருந்து மாற மாட்டேன்.
கடவுளை எப்படி சொல்றான்? முன்னாடி ஒரு தடவை நம்ம வயல்ல நல்ல விளைச்சல் விளைஞ்சது. அந்த சந்தோஷத்துல நான் உங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுத்த காசு மாலை இது. அன்னைக்கே அவ சொன்னா நமக்கு ஒரு பொண்ணு பிறந்துச்சுன்னா அவ கல்யாணத்துக்கு இதை சீதனமா கொடுக்கலான்னு. இது அம்மா கொடுத்தது, கழுத்துல போட்டுக்க. பொண்ணு அலங்காரம் பண்றதுக்கு இவ்ளோ ஃப்ரெண்ட்ஸா? எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? ஐயோ, மல்லிப்பூலாம் வேண்டாம் அண்ணி. என்னது? கல்யாண பொண்ணுன்னா மல்லிகை பூவை வச்சுக்கிட்டு லட்சணமா இருக்கணும் இல்ல மாமா? ஆமா, அப்பதானே பொண்ணு கல்யாண பொண்ணாவா? அட வந்துட்டியா? என்ன உன் மூஞ்சி இப்படி அழுது வடிஞ்சுக்கிட்டு இருக்கு? பானுமதி வாயால காலையிலேயே திட்டு வாங்கிட்டியா? ஆமா, எங்க கல்யாண மாப்பிள்ளைய காணோம்? இல்ல, அது என்ன? இப்படி கொஞ்சம் வாங்கல. என்ன பாலையா, என்னாச்சு சொல்லு. நான் என்னத்த சொல்ல, அவன் திடீர்னு வர முடியாதுன்னு சொல்றான். நேத்து ராத்திரி அவனுக்கு யாரோ ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, நம்ம மீனாட்சி. மீனாட்சி? இல்ல, நான் இதை நம்ப மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் என் ஹரியாத்தனை பத்தி எனக்கு தெரியும். அவருக்கு என்ன பத்தியும் தெரியும். நான் சொன்ன அவரு கேட்பாரு. நான் கூப்பிட்டா அவரு வருவாரு. நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். அத்தை, என்ன இதெல்லாம்? என்னாச்சு ஹரியாத்தனுக்கு? எனக்கு எதுவுமே புரியலம்மா. என்னதான்? என்ன இதெல்லாம்? நான் நடத்த கட்டவன் யார் உங்ககிட்ட சொன்னது? இந்த மீனாட்சி பத்தி உங்களுக்கு தெரியாதா? எனக்கு ஒண்ணும் ஆகல. நான் தான் சொல்றேன்ல. நான் சொல்றத நம்புங்கத்தா. இறந்து போன அம்மா மேல சத்தியமா சொல்றேன். வாங்கத்தா, அங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. நீ கிளம்ப. இந்த ஒரு நாளைக்குள்ள உலகம் ஒண்ணு அழிஞ்சு போயிடாது. இப்ப நான் பேசுற மூட்ல இல்ல, அதனால ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு மீனாட்சி. அப்போ நீங்க வர மாட்டீங்கல்ல? இந்த மீனாட்சி உங்களுக்கு வேண்டாம்ல? வேண்டாம்னா பரவாயில்ல. நான் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்களும் எனக்கு வேண்டாம். நீங்க எனக்கு வேண்டாம் தான். என்ன இருந்தாலும் எவ்வளவு நாளும் உங்க மனசுல சுமந்துட்டு இருந்த என்ன யாரோ சொன்னதை கேட்டு தப்பா நினைச்சிட்டீங்கல்ல? நான் கட்டவளாயிட்டேன்ல? பரவாயில்ல, பரவாயில்ல தான். நீங்க வேணா பாருங்க, கடவுள் கிட்ட என்னோட கண்ணீருக்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். இப்ப என்னாச்சுடா? ஊரை திறத்துறதுக்கு நீ போட்ட காக்கி ட்ரெஸ் உனக்கே ஆப்பு வச்சிடுச்சுல? நான் தான்டா டிஒஎஸ்பி சர்ஃபுதீன். இத பாரு சூரிய பிரகாஷ், எஸ்ஐன்னு சொன்னா இந்த டிபார்ட்மெண்ட்ல 2 எழுத்து தான்.
மேலதிகாரிகளுக்கு கூட்டி கொடுக்கறதும் அவங்க வீட்டு பொம்பளைங்களை மசாஜ் பார்லருக்கெல்லாம் கூட்டிட்டு போற ஒரு தொப்பி வச்ச மாமா. இந்த தொப்பி வச்ச மாமா என் மேல கேச போட்டதால நான் இழந்தது சில லட்சங்கள். இருந்தாலும் என் தோல்ல இருக்கிற நட்சத்திரங்களை உன்னால குறைக்க முடிஞ்சதடா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்கு இந்த பக்கம் வந்திருக்க? பொம்பளை கேஸ்ல சஸ்பென்ஷன் ஆகி சம்பளம் கட்டானதுக்கு அப்புறம் ஹெட் குவார்டர்ஸ்க்கே வந்து பொம்பளைங்களை சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்ட போல் இருக்கு. அப்படின்னா இவ்வளவு மாதிரி வயசா இல்லாம சின்ன வயசுல பொண்ணுங்க இருந்தா என் குவார்டர்ஸ் கொண்டு அனுப்பி வைக்கிறியா? வாடா பரதேசி, கட்டின பொண்ணு அவளோட கள்ள காதலனோட படுத்துக்கிட்டதுக்கு பழி வாங்குறதுக்காக அவனை வெட்டி கொண்டுட்டு பொட்டியில போட்டு மூடிட்டு அந்த கேஸே இல்லாம பண்றதுக்கு கட்டின அதே பொண்ணு உயரதிகாரிகளுக்கு சப்ளை பண்ணி ஸ்டார்ஸோட எண்ணிக்கையை கூட்டின உன்ன மாதிரி பொறுக்கி மாமாங்க போட்டுக்கிட்ட இந்த காக்கி சட்டை ஒரு அப்பனுக்கு பிறந்த இந்த சூர்யாவுக்கு வேணாண்டா. மகாத்மா காந்தி ஒண்ணு காக்கி சட்டையை போட்டுக்கிட்ட இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கற பொறுக்கி நாய. நீங்க வா. என்னடா இதெல்லாம்? உன் விஷயத்துல புரோட்டோகால் வேலைக்கு ஆகாதுங்கிறதுனால எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்துலயும் நீ உள்ள நுழைஞ்சிருவ இல்ல? உட்காரு. தேங்க்யூ சார். புரோட்டோகால் படி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இப்படிப்பட்ட விஷயத்துக்கு ஒரு எஸ்பி ரேஞ்சில் இருக்கிறவரை பார்த்தாலே போதும். சரி, என்ன விஷயம்? போலீஸ் படையோட கௌரவத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசர்ங்கிற முறையில எனக்கு இருக்கிற பொறுப்புகளும் கடமைகளை நிறைவேற்றுவன்னு மனப்பூர்வமா சத்தியம் பண்ணி சமூக சேவைக்கு இறங்கும் போது எனக்கு அப்போ புரியல சார், அதுக்கு பின்னால இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு. போதும் சார். சொந்த குடும்பத்திலேயே இந்த சமூகத்திலேயே இன்னும் கேலிக்கு ஆளாகிறதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையை இறக்கி வைக்க முடிவு பண்ணிட்டேன். நான் மதிப்பு வச்சிருக்கிற ஒரு உயர் அதிகாரியா மட்டும் இல்லாம எனக்கு முன்மாதிரியா இருக்க உங்க முன்னாடி இதை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். உங்ககிட்ட எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட், நீங்க இதை ஏத்துக்கணும். இது என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர். What nonsense are you talking? சூர்யா, காய்க்கிற மரத்துல தான் கல்லறிவாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்ல மட்டும் இல்ல, எங்க இருந்தாலும் அதுதான் வழக்கம். எஸ்ஐ சூரிய பிரகாஷோட சின்சியாரிட்டியும் டேலண்ட்டையும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டவனா. அது ஒரு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுங்கிற முறையில் இல்ல, ஊரை திருத்தறதுக்கு ஆசைப்படுற ஒரு குடிமகங்கிற முறையில். சாதாரண ஒரு சஸ்பென்ஷன் ஆர்டர் வந்ததுனால காக்கி சட்டியை கட்டி ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்து உன்ன மாதிரி இருக்கிறவங்க காசிக்கு போக முடிவு பண்ணா அப்புறம் இந்த நாடு என்னைக்கிடா திருந்தோம்? அதாவது டிஒய்எஸ்பி ஷர்ஃபுதீன் மாதிரி இருக்கிற தேர்ட் ரேட்டுகளை நட் ரோட்ல இழுத்து வச்சு அடிச்சு ஒழிக்க உன்ன மாதிரி தைரியசாலி டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தனாவது இருக்கணும்ல. உன்னோட சஸ்பென்ஷன் வித்தின் 1 வீக் அதை கேன்சல் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்றேன். சாரி சார். ஹலோ,
வண்டி எடு. நீ எதுக்காகடா இப்போ இங்க வந்த? அண்ணா நான் என் தங்கச்சியை பார்க்கணும். பார்க்க வேண்டாம். இப்படி படுத்து கிடக்குற நம்ம மீனாவை போய் நானே இது வரைக்கும் பார்க்கல. அப்புறம் நீ எதுக்காக பார்க்கணும்? நீதான் அவளை நிறைய தடவை பார்த்திருக்கியே. சின்ன வயசுல இருந்து அவ ஆடி பாடி விளையாடுனதெல்லாம் பார்த்திருக்கியே. அது போதும், நீ போயிடு. என்னென்ன பேசுறீங்க? நான் அவளை பார்க்கணும். பார்க்கணுமா? போய் பாரு. ஆனா அப்பா மட்டும் உன்னை பார்த்தாரு. இதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் என் மீனுவை பார்க்கணும். இப்ப திருப்தியாடா உனக்கு? கொன்னுட்டீங்களடா நீ உன் ஃப்ரெண்ட்ஸுமா சேர்ந்து. இங்க கிடக்கிறது 20 வருஷத்து இந்த அப்பாவோட வாழ்க்கை. அப்ப நான் எதுவும் கொன்ன அப்பாவோ தின்ன அப்பாவோன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பாவத்தை கொண்டு போய் தின்னாவது முடிச்சிடுற அப்போ. என்னப்பா அது? தங்கச்சி உயிர் இல்லாம படுத்து கிடக்குறா. அத காரணம் காட்டி இவங்கிட்ட இப்ப சண்டை போடுமா? நம்ம வீடு தானே இது. எப்போவாவது இப்படி நம்ம வீட்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டிருக்குமா? சண்டை போட்டிருக்குமா? சொல்லுங்கப்பா. அப்பவே உங்ககிட்ட வேண்டான்னு சொன்னல. முதல்ல எங்க இருந்து போடா. அவ நம்ம தங்கச்சி தானடா. இறுதி சடங்கு நானே பண்ணிக்கிறேன். சூர்யா, எதுக்குடா அப்படி பண்ண? அவ உனக்கு என்ன துரோகம் பண்ணா? எதை வச்சுடா என் தங்கச்சி நடத்த கட்டவன் சொன்ன? பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. என்னையும் கொன்னுடு. அவ இல்லாத உலகத்துல நான் இருக்க விரும்பல. சத்தியமா தெரியாம சொல்லிட்டேன். ஆனா எனக்கு தெரிஞ்சாகணும் உன்னை யார் அப்படி சொல்ல வச்சதுன்னு. நானும் என் குடும்பமும் அழிஞ்சு போகணும்னு ஆசைப்படுற ஒருத்தன் என் தங்கச்சிக்கு மலர் வளையம் வச்சுட்டு போனதா நான் கேள்விப்பட்டேன். அவன் தானே இதுக்கெல்லாம் காரணம். சொல்ல. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அவனுக்கு உன்னை நல்லா தெரியுமா? அவன் பேரு கூட பார்த்திபன் சொன்னா. அவ்வளவுதான் தெரியும்.
உன்ன மாதிரி இருக்கிற நம்பிக்கை துரோகிகளை அடிச்சு திருத்தறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அந்த சூர்யா சொல்றான் நாயே, அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. அந்த பார்த்திபன் எங்க இருக்கான்? அவன் வருவான், எனக்கு தெரியும். வர வப்பான் இந்த பார்த்திபன். எறைய தன்னோட இடத்துக்கு வரவழைக்கிற ஒரு புது தந்திரம். அதுக்கு அந்த பொண்ணை பயன்படுத்தி இந்த பார்த்திபன் சாதிச்சு காட்டிட்டான். அவன் சரியான ஆம்பளை, சாவுக்கே பயமில்லாத ஒரு துணிச்சலான ஆம்பளை. அதனால சவாடக்கம் முடியறதுக்குள்ள மலர் வளையத்தோட என்ன வந்து பாப்பான். ஏன்னா அவன் ஒரு லட்சியவாதி. சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள நீயே வந்து நிக்கிற. இதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்க உனக்கு 100 ஆயுசுன்னு. ஆனா நீ என்னடானா சூரிய பிரகாஷ் சாவறதுக்கு இப்படி துடிக்கிறியே. அதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. எனக்கு நேரம் இல்லடா. ஒரு பாவம் அறியாத என் அப்பாவி தங்கச்சி எங்க சாம்பல் ஆவறதுக்குள்ள உனக்கு நான் கொல்லி வச்சே தீர்வேண்டா. நான் ஒரு அப்பனுக்கு பிறந்தது உண்மைனா உன் உயிரை எடுக்காம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்னா பண்ணாட பரதேசி நாய. அடிச்சு கொல்லுங்கடா அவனை.
ஆமாண்டா நாய, உன்ன மாதிரி காட்டு திருடங்களும் அண்டர்வேர்ல்ட் தாதாக்களும் தான் இப்ப இந்த உலகத்தை ஆள்றாங்கன்னு எனக்கு தெரியும். என்ன மாதிரி வெறும் சாதாரணமான ஆளுங்களோட சொத்துக்கும் உயிருக்கும் பாசத்துக்கும் காவல் நிக்க கடவுள் கூட இல்லாத இந்த காலத்துல என்ன போல ஒருத்தனாவது சாவறதுக்கும் கொல்றதுக்கும் துணிஞ்சு இறங்கலனா காலை எங்க கிட்ட கேள்வி கேட்கண்டா. நாட்டை அழிக்கிற உன்ன மாதிரி அயோக்கியங்களை அடக்கி வைக்க காக்கி போட்டங்கிற ஒரே காரணத்துக்காக என் குடும்பத்தோட கண்ணீரை பார்த்துட்டு தானே அடங்குவனா? எனக்காக மட்டும் இல்லடா, எனக்கு அப்புறம் வர தலைமுறைக்காகவும் நான் உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டா அயோக்கிய ராஸ்கல். Takadimi dim dim cocky. Dim 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 takadimi dim dim cocky. Dim 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 takadimi dim dim cocky. Dim 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 takadimi dim dim cocky. Cocky.